ஏய் என்னடா திருந்தனோ அம்மா சொன்ன அன்னைக்கு இவள வெளியில அனுப்பியிருந்தா அப்பாக்கு இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். டேய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அதுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா. பார்த்தா வந்துருச்சுல, இந்த வந்துட்டாங்க இல்ல. என்னடா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துச்சுன்னா உடனே ஒரு அப்பாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அன்னைக்கே சாமியார் அம்மா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தானே இப்ப நடந்திருக்கு. என்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறதுன்னு வச்சுக்க, பைத்தியம்னு முத்திர குத்தி. மனோஜ், இப்ப நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். பைக்ல வந்த ஆளு ரேஷ் டிரைவ் பண்ணிருக்காரு. ஒரு நெகட்டிவ் சார் இப்படிலாம் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். ஒரு கார்பரேஷனோட வேலை இது கிடையாது. அர்த்தமா இல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்க தான் காரணமா இருப்பாங்களா? நீங்களும் இப்படி இடியட் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. பார்க்க மாட்டேன் சத்தியம். ஆமா நினைச்சுக்கிறேன் நீ என்னை பார்த்தா மெண்டல் பை மாதிரி தெரியுது உனக்கு. மீனா, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அவங்க தான் முட்டாள்தனமா சொல்லிட்டு இருக்காங்கனா. அறிவுன்னு உனக்கு இல்ல, சுய அறிவுன்னு உனக்கு இல்ல. அந்த அறிவு யோசி. முட்டா பை மாதிரி வச்சுக்கத. முட்டா பை. சரி முட்டா பை. ஆமாமா, நான் முட்டாள்தான், பெரிய முட்டாள்தான். ஸ்பீட் மோஷன்ல போ. ஸ்பீட் மோஷன்ல போ. அண்ணா பக்கத்துல உட்கார்ந்து பாரியா, இதெல்லாம் உட்கார்ந்து கனெக்ட் பண்ணிருக்கு. நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்ப இது நடந்திருக்குமா? எனக்கு எரிச்சல் வருது உன்னை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. போயிரு. இவதான் காரணம். என் குடும்பத்துல நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் இவதான் காரணம். ஏமா அவள் பண்ணவே இல்ல. ஜனவரி விளையாண்டுட்டு இருந்தா ஊரே பார்த்திருக்கு. அப்புறம் திருப்பி நீ பேசிக்கிட்டு இருக்கணும். நம்ம வீடு விளங்காம போறதுக்கு இந்த தரித்திரம் பிடிச்சவதான் காரணம். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. வேணாம்மா, நானும் பொறுமையா இருக்கிறேன். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. சிமெண்ட் கம்பெனில கூட இப்ப வந்து அது இல்லையா? எது சாக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்க சாக்கு 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 அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அடிச்சிருவியா? அடிடா அடி. அடிச்ச மண்டை உடைச்சிரு. நான் அவரு மதுரை படுத்துக்கிறேன். மேடம் இது ஆக்ஷன். அங்க பாரு, வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை புழக்கிறான் பாரு. அடிடா. அடிக்க சொல்லி அடிக்க சொல்லி அடா